கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு தோத்திரம் சொல்லுகின்றேன். கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நம்முடைய தமிழக அரசனுடைய அறிவுறுத்தலின்படி வருகின்ற இந்த வாரங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆலய வழிபாடுகளை கலந்து கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஆன்லைன் மூலமாக நடைபெறுகின்ற வழிபாடுகளிலே நீங்கள் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயங்கள் திறந்திருக்கின்ற போது நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசையை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இந்த வேளையிலே நோக்கி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய உறவையும் அன்பையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் சுகமாக வாழ்வது உங்களுடைய கிருபை என்பதை புரிந்து கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பிலை வளரவும் எங்களுக்கு அருள்தான். இந்த கொரோனா காலங்களிலே நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கவும் உங்களுடைய இரக்கத்தை பெறவும் நாங்கள் முடித்து ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டை உங்களுடைய திருநாமத்தினாலே ஆசீர்வதியும் தொடர்பு முதல்வரை மற்றும் தூய ஆவியானவர் எங்களோடு எங்களை வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் இருக்கின்ற இடத்திலே பாமாலைகளில் 216வது பாடலை நாம் பாடுவோம். ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே என்ற பாடலை நாம் பாடுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். தந்தை மைந்தன் தூய் ஆவியாகிய திரியேன் கடவுளை நாம் போற்றுவோம்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுதுவேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையில் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் இருக்கின்ற இடத்திலே முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்முடைய பாவங்களையும் குறைவுகளையும் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுவோம். பாவ வாழ்க்கையை நினைத்து மனம் வருந்துவோம். ஆண்டவர் நமக்கு மன நிறைவை தருவார். குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தனிப்பட்ட பொதுவான பாவங்களை நாம் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது முழுமையான மன்னிப்பும் மீட்பும் அவரிடத்திலிருந்து உண்டு என்பதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தப்படுவோம். சேர்ந்து நாம் அறிக்கையிடுவோம். சர்வ பலமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வலிமை அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் கொண்டவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திடணும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டவர்களை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. முதலாவது திருமுறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய வேத பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 25 முடிய. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆலயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தான். அந்தந்த ஜீவதந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாகராயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இரண்டாவது திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 to 6 முடிய.
சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிப்பதுண்டு. கட்டப்பட்டவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் கொஞ்சம் அச்சிடப்படாதாயுமாய் இருப்பதாக. வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இன்று வாசமுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகமத்தை வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாதாக. நற்செய்தி பகுதிக்காக நாம் இருக்கின்ற இடத்துல எழுந்திருந்து நற்செய்தி பாடம் வாசிப்பதை கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவனை தள்ளிவிடலாம் என்று மோசே என் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்கிறதின் நிமித்தமே அன்றி அவர்களை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவனை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதா. நாம் அனைவரும் இணைந்து அருளுரைக்கு ஆயத்த பாடலாக கிறிஸ்து சபை கீர்த்தனைகளிலே 430வது பாடல் கல்யாணமாம் கல்யாணம் கானாவூர் கல்யாணம் என்ற பாடலை நாம் பாடுவோம். கல்யாணமாம் கல்யாணம் கானாவூர் கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். கல்யாணமாம் கல்யாணம் கானாவூர் கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். கல்யாணமாம் கல்யாணம். ஆஹா ஓ விருந்தினர்கள் விரும்பியே அருந்தரசமும் இல்லையே, அறிந்த மறியல் அவரிடம் அறிவிக்கவே விரைந்தனர். விருந்தினர்கள் விரும்பியே அருந்தரசமும் இல்லையே, அறிந்த மறியல் அவரிடம் அறிவிக்கவே விரைந்தனர். கல்யாணமாம் கல்யாணம் கானாவூர் கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். கல்யாணமாம் கல்யாணம். ஆஹா ஓ கருணை வல்லல் இயேசுவும் கனிவாய் நீரை ரசமதான் மாற்றி அனைவர் பசியையும் மாற்றி அருளை வழங்கினார். கருணை வல்லல் இயேசுவும் கனிவாய் நீரை ரசமதான் மாற்றி அனைவர் பசியையும் மாற்றி அருளை வழங்கினார். கல்யாணமாம் கல்யாணம் கானாவூர் கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். கல்யாணமாம் கல்யாணம். ஆஹா ஓ இல்லறமாம் பாதையில் இல்லையெனும் வேளையில் சொல்லிடுவீர் அவரிடம் நல்லறமாய் வாழுவேன். இல்லறமாம் பாதையில் இல்லையெனும் வேளையில் சொல்லிடுவீர் அவரிடம் நல்லறமாய் வாழுவேன். கல்யாணமாம் கல்யாணம் கானாவூர் கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். கல்யாணமாம் கல்யாணம். ஆஹா ஓ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம்.
எங்களை நேசித்து வழி நடத்துகிற ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய திருமுறையை திறந்து நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். என் வாயின் வார்த்தைகளும் இதை கேட்கின்ற பார்த்து கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் ஏற்படுகிறதா என்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற கருப்பொருள் ஹானர் மேரேஜ். திருமணத்தை மேன்மையாக எண்ணுதல் என்கின்ற சிந்தனையின் கீழ் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். திருமண வாழ்க்கையை குறித்த சிந்தனையை சிந்திக்கின்ற போது இறைவன் நம் அனைவரையும் குடும்பமாக்கி இருக்கிறார். குடும்ப வாழ்வு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வோம். உலம் சார்ந்த ஒரு வலுவான அடிப்படை தேவையாக இந்த மனித வாழ்விலே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உடல் உலம் சார்ந்த ஒரு அடிப்படை தேவையாக திருமணம் மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திருமண வாழ்க்கையிலே காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிற ஒரு சில உண்மைகள் இருக்கின்றன. திருமண வாழ்வுக்கான சில செயல்பாடுகள், ஒழுங்குமுறைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த உள்ளடக்கத்திலே அன்பு, லவ் அதில் முக்கியத்துவம் பெறுகிறது. உதவி, ஹெல்ப், ஒருவரை ஒருவர் உதவியோடு தன்னுடைய குடும்ப வாழ்வை நடத்துவதற்கு துணையாக இருக்கிறது. ஆறுதல் சொல்வதற்கு இது துணையாக இருக்கிறது. அரவணைப்பு திருமண வாழ்விலே இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிறது. ஊடல் என்கின்ற உறவு சார்ந்த வாழ்க்கை முறை இருக்கின்றது. பகிர்தல் என்கின்ற பணி இந்த குடும்ப வாழ்விலே இருக்கின்றது. எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் குடும்ப வாழ்விலே இருக்கிறது. சேமித்தல் என்கின்ற பண்பு குடும்ப வாழ்விலே இருக்கிறது. இதெல்லாம் குடும்ப வாழ்வினுடைய காம்பனன்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதில் இருக்கிற செயல்பாடுகள் குடும்ப ஒழுக்க நெறிகள் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட புனிதமான ஒரு உறவு. இந்த உறவை ஆண்டவர் எப்படி கையாளுகிறார்? தன்னுடைய மக்களை படைத்த ஆண்டவர் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஒரு துணையாக ஏவாளை கடவுள் ஏற்படுத்தியிருக்கின்றார். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறையை நாம் வாசித்திருக்கிறோம். அதன் மூலமாக இந்த கட்டளை வந்திருக்கிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 6-9 வரை இருக்கிற பகுதியிலே, படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அர்ப்பணிப்போடும் உண்மையோடும் உடன்படிக்கை உறவோடும் இந்த திருமணத்தை நாம் ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு திருமணம் என்று சொன்ன உடனே மக்கள் மனதிலே பல எண்ணங்கள் தோன்றுகின்றன. நல்ல நேரம் பார்க்க வேண்டும். திருமணத்திற்கு பெண் அல்லது மாப்பிள்ளை பார்க்கும்போது ஜாதகம் பார்க்கிறார்கள், பணத்தை வைத்து பார்க்கின்றார்கள், அந்தஸ்து பார்க்கின்றார்கள், ஜாதியை வைத்து திருமண வாழ்வுக்காக மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா என்பதை குறித்து ஆலோசிக்கின்றார்கள். அரசு பணியா அல்லது தனியார் பணியா என்கின்ற கேள்விகளோடு தான் இந்த திருமண சம்பந்தம் ஏற்படுத்தப்படுகின்றது. குடும்பம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு பல கேள்விகளை நாம் திருமண வாழ்விலே கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி திருமண பத்திரிகைகளிலே நாம் முதல் வசனமாக நாம் போடுகின்றோம். ஆனால் இது கர்த்தரால் வந்ததா இல்லது நம்முடைய முயற்சிகள், நம்முடைய திட்டங்களினால் வந்ததா அப்படிங்கிறதை யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே, உன் நீர் உற்று ஆசை பெறுவதாக இளமை பருவத்தில் நீ மணந்த பெண்ணோடு மகிழ்ந்திரு, அவளே உனக்குரிய அழகிய பெண்மான், எழில்மிகு புள்ளிமான், அவளது அன்பு உன்னை என்னாலும் ஆட்கொண்டிருப்பதாக என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம். இப்ப திருமணம் என்பது ஒருவரும் யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோக்கத்தை சிந்தித்து அதை செய்வது அவசியம் என்று சொல்லி
தான் இந்த வழிபாட்டு முறைகளிலே இருக்கும். திருமணம் என்பது மேன்மையானது, அதை சிந்தித்து செய்வது நம்முடைய கடமை. வாசிக்க கேட்ட முதலாவது திருமுறை பகுதியிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 to 25 வரை இருக்கிற இந்த பகுதியிலே திருமணம் என்பது கடவுளின் துணையை உறுதி செய்வதற்கு அடையாளமாக இருக்கின்றது. திருமணம் கடவுளின் துணையை உறுதி செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. துணையை உறுதி செய்யும் போது அந்த திருமணத்தினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இரு மனங்கள் ஒன்றிணைவது திருமணம் என்பார்கள். 1000 பொய் சொல்லி திருமணத்தை செய்வதென்று திருமணத்தை குறித்து பேசுவதை கேட்கின்றோம். ஆனால் 1000 பொய் சொல்லி திருமணத்தை நடத்தணும் என்று சொன்னால் குடும்பம் சிறப்பாக இருக்காது. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பழமொழி. 1000 தடவை பொய் சொல்லி திருமணத்தை நடத்தலாம் என்று சொல்வதுதான் இது முறை, இதுதான் வழக்கம். ஆனால் இன்றைக்கு மறுவி 1000 பொய் சொல்லி திருமணத்தை நடத்தலாம் என்கின்ற சொல் வழக்கு உருவானது. 1000 தடவை சொல்லி பெண்ணையும் மாப்பிளையும் இணைத்து வைக்கின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்கிறார். கடவுள் மனிதனுக்கு தகுந்த துணையை ஏற்படுத்துகின்றார். தனிமை என்பது ஒரு உயிர்கொல்லி, தவறின் தொடக்கமாக இருக்கின்றது, வெறுமை ஏற்படுத்துகின்றது. ஒரு மனிதன் தனிமையாக இருக்கின்ற போது பல எண்ணங்கள் அவனுக்குள் தோன்றுகின்றன. இந்த தனிமையை போக்குவதற்காக இருவர் உடன் இருக்கின்ற போது ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவும் அன்பு பாராட்டவும் குடும்பம் என்கின்ற உறவு ஏற்படுத்தப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது வாழ்க்கை இன்பமாக மாறுகின்றது. உயிரினங்கள் அனைத்திற்கும் பெயர் வைத்த கடவுள் பெயர் வைப்பதற்காக ஆதாமை அழைக்கின்றார். ஒவ்வொன்றுக்கும் தனக்குரிய பெயரை சொல்கின்றார். தனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஞானத்திலே பெயரை சொல்கின்றார். ஆனால் கடைசியிலே மனிதனை பார்த்து இந்த மனுஷனுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சொல்லி கேள்வி கேட்கும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெயர் வைப்பதற்காக கடவுள் இங்கே அழைக்கப்படுகின்றார். ஆண் பெண் என்கின்ற இந்த உறவு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஆதியாகமம் 3:27 கடவுள் தம் உருவத்தில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். படைத்த ஆண்டவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கின்றார். எசேர் என்கின்ற எபிரேய பதம் சொல்லுகின்றது துணை என்று சொல்லுகின்றது. எசேர் என்கின்ற எபிரேய பதத்திலே துணை என்கின்ற சொல் அங்கே உருவாகின்றது. எலியேசர், எபினேசர் என்கின்ற பெயர்களை நாம் கேட்டிருப்போம். இப்ப கடவுளுடைய துணை இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக எலியேசர், எபினேசர் என்கின்ற பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கடவுளின் துணை நமக்கு தேவைப்படுகிறது. குடும்ப வாழ்விலே கடவுளுடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே மனிதன் சொல்லுகிறான், அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாய் ஆனவள், ஆண்டவரிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்று சொல்லி பெண்ணுக்கு பெயரிட்டவர் ஆதாம் தான். ஆதாம் தான் பெண்ணுக்கு பெயரிடுகின்றார். இவள் பெண், எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள், ஆகவே அவர் பெண் என்று அழைக்கப்படுகின்றார். எபிரேயத்தில் ஈஷ் என்று அழைக்கப்பட்டால் அது ஆண் என்று சொல்லப்படுகிறது. ஈஷா என்று சொன்னால் அது பெண் என்று அழைக்கப்படுகிறது. பெண் இல்லாமல் ஒரு ஆணின் வாழ்க்கை முழுமை பெறாது, அழகாகாது. ஆகவே குடும்பம் என்பது ஆண் பெண் இருவரும் இணைந்த ஒன்றிணைப்பின் அடையாளமாக, துணையின் அடையாளமாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆகவே துணையை ஏற்று நம்பிக்கையோடு வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலே நிறைய புரிதல்கள் இல்லாமல் குடும்பங்கள் இன்றைக்கு சிதைத்து கொண்டிருக்கின்றன. அடிக்கடி தடுமாறுகின்றார்கள். ஈகோ, சந்தேகம், ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பான்மைகள், விட்டு கொடுக்க முடியாத மனநிலை, பிடிவாதங்கள், ஆசைகள் என்று சொல்லி அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இதனால் ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது, மன உளைச்சல்கள், உறவு சார்ந்த விரிசல்கள் ஏற்படுகின்றன. ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையிலே இந்த திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் இணைக்கின்ற ஒரு பாகமாக, கடவுளின் அன்பையும்
உறவையும் இணைக்கின்ற பாடமாக துணையாக இருக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது. 24வது வசனத்தில், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். ஒரே உடலாய் இருக்கின்ற ஆண் பெண் இருவரும் துணையை குறித்து சொல்லுகின்ற ஒரு செய்தியை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது துணையை உறுதி செய்வதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 3லிருந்து 9 வரை இருக்கிற பகுதியிலே திருமணம் என்பது இருவரும் ஒரே உடலாக இருப்பதின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஒரே உடலாக இருக்கிறது என்பது ஒற்றுமையாக இருப்பதை சொல்லுகிறது. துணையாக இருப்பது இன்னொன்று இங்கே ஒற்றுமையாக இருப்பதை குறித்து சொல்லுகின்றது. ஆணும் பெண்ணும் பிரிவுகளுக்கு இடமளிக்காமல் ஒருவரை ஒருவர் சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற கூற்று உண்மையானது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இப்ப கடவுள் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்கட்டும் என்கின்ற இந்த வார்த்தை தெய்வீக வார்த்தை. இப்ப கடவுள் இணைத்த அந்த மணமக்கள் குடும்ப வாழ்விலை மகிழ்ச்சியாக வாழட்டும், அவர்களை பிரிக்காமல் வாழ வேண்டும். கடைசியிலே கணவனும் மனைவியும் 2 பேரும் வாக்குறுதிகள் சொல்லுவார்கள் திருமண ஆராதனையிலே. இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாளும் நீடிக்கும் வரை நான் உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருவரும் பெண்ணும் ஆணும் வாக்குறுதிகள் சொல்லுகிறார்கள். இந்த வாக்குறுதிகள் உண்மையான வாக்குறுதி. இதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கடவுள் தந்திருக்கின்றார். குடும்ப வாழ்விலே விட்டு கொடுத்து வாழும்போது உறவு பலப்படுகின்றது. எல்லாவற்றுக்கும் சரி என்று சொல்லும்போது குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அமைதியாக இருக்கின்ற போது பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுகின்றது. இந்த வாக்குறுதி நமக்கு ஒரு புதிய சிந்தனையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அவள் இளமை பருவத்தில் தான் மணந்த கணவனை கைவிட்டவள் தான் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இளமையிலே திருமணத்தின் வழியாக உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு குடும்ப வாழ்விலே ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு பல நிலைகளிலே பிரிந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளினாலே பிரிந்திருக்கிறார்கள், வாழ்க்கை சூழ்நிலையினால் பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நிலையை மாற்றி கடவுள் எல்லா குடும்பத்தையும் ஒன்றிணைக்கின்றார். கடவுளுடைய விருப்பம் பிரிப்பதல்ல, அவர்கள் ஒரே உடலாய் ஒன்றித்து அன்போடு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். மல்கியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே தன்னுடைய அந்த தீர்க்கதரிசி உரையிலே சொல்லுகின்றார், உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாயிருந்தார். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்ப வாழ்விலும் திருமணத்திலும் சாட்சியாக இருக்கிறார். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையார் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்பிக்கை துரோகம் செய்யப்படுகின்ற நிலை இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே நம்பிக்கை துரோகம் செய்யப்படுகிற செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. இந்த உடன்படிக்கையை மறந்து வாழ்கின்றார்கள். கடவுள் இணைத்த மனித வாழ்க்கையை மனிதர்கள் யாரும் பிரிக்க வேண்டாம். சண்டையினாலும் பணத்தினாலும் ஜாதியத்தினாலும் வெறுப்பினாலும் பகையினாலும் பிரிக்க வேண்டாம். இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட, ஆண்டவர் முன்னின்று சாட்சி கொடுத்த திருமண வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கை ஓருடலின் அடையாளமாக, ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த உடலை முன்மாதிரியாக கொண்டு ஒரே உடலாக ஒருவரை ஒருவர் ஏற்று வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் தருவார். மூன்றாவதாக எபிரேயர் எழுதின நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரை இருக்கின்ற பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், திருமணம் உயர்வாக மதிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை புரிந்து கொள்வோம். திருமணம் என்பது துணையை உறுதி செய்வதற்கு அடையாளம். திருமணம் என்பது ஒற்றுமையாக இருப்பதின் அடையாளம். இங்கே திருமணம் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மேன்மையானது என்பதை புரிந்து கொள்வோம். இல்லற வாழ்க்கை என்பது ஒருவருக்கு ஒருத்தி என்னும் புனித உறவை சொல்லுகின்ற ஒரு குடும்பம். இன்றைக்கு குடும்பங்கள் சீர்குலைந்து நிற்கின்றன. காரணம், நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு சீர்குலைந்து இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன?
உளம் சார்ந்த சீர்கேடான வாழ்வியல் முறையினால் இன்றைக்கு பல குடும்பங்கள் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். கணவன் மனைவி இருவரின் தவறான பழக்க வழக்கங்கள் குடும்பங்களை சிதைத்து இருக்கின்றன. இன்றைக்கு பல திருமணங்கள் என்கின்ற நிலைக்கு மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தவறான நடக்கையினாலே இன்றைக்கு குடும்பங்கள் சிதைந்திருக்கின்றன. பிள்ளைகள் நிர்கதியாக இருக்கின்றார்கள். கணவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார், மனைவி வேறொரு ஆண் மகனை திருமணம் செய்து கொள்கின்றார், பிள்ளைகள் தனித்திருக்கின்றார்கள். இப்படி குடும்ப வாழ்வு சிதைக்கப்படுகின்றதுனாலே அந்த திருமண வாழ்வினுடைய மேன்மை குறைந்து விட்டது, அது தடையாகிவிட்டது. குடும்பம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற இந்த ஒரு அழகான அமைப்பை கொண்ட குடும்பம். இந்த குடும்பத்தை சரியான முறையில் நடத்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை தருகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள், மனவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும், காமபுரம் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகின்றது. இப்ப குடும்ப வாழ்விலே ஒருவரை ஒருவர் மதித்து நடந்தோம் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் குடும்பம் இனிமையாக இருக்கும். உலகம் சார்ந்த உணர்வு சார்ந்த அவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கணவனுக்கும் மனைவிக்கும் கடவுள் தந்திருக்கின்றார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும்போது குடும்பங்களிலே வருகின்ற பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடவுள் விடுதலையை தருவார். இன்றைக்கு பலர் கணவனையும் மனைவியையும் புரிந்து கொள்ளாததினாலே இன்றைக்கு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கை அழகானது. அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த குடும்பத்தை நாம் மதிப்போம். ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்த நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 5வது வசனத்தில், பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்று இருங்கள். இன்னைக்கு பணத்தை வைத்து குடும்பம் சிதைந்திருக்கின்றது. ஆசை, பேராசையினாலே இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே எல்லா பொருளும் வாங்க வேண்டும் என்று சொல்லி பேராசை வைத்ததினாலே குடும்பங்கள் சிதைந்திருக்கின்றன. பணம் இல்லாமல் கடன் வாங்கி அது வட்டி அதிகமாகி தற்கொலை என்கின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் போய்விட்டார்கள். அளவான ஊதியத்தை வைத்து நம்முடைய தேவைகளை சரியான முறையிலே பகிர்ந்து குடும்பத்தை நடத்தும் போது குறைவுகள் இருக்காது, குடும்ப வாழ்க்கை மேன்மையானதாக இருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே, கணவர்களும் தம் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். இப்ப நம்முடைய உடலை எப்படி நேசிக்கிறோமோ அதை போன்று நாம் நம்முடைய மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவிகள் தம்முடைய உடலை எப்படி நேசிக்கிறோமோ அதை போன்று கணவனை நேசிக்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு மனப்பான்மையை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தம்முடைய உடல் என்று சொல்லும்போது தம்முடைய உடலை யாரும் வெறுக்க மாட்டாங்க, தன்னுடைய உடலை யாரும் அவமதிக்க மாட்டாங்க, ஏளனப்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய உடலை அழகுபடுத்துவதற்காக தான் ஒவ்வொருவரும் யோசிப்பமே ஒழிய அதை சீர்குலைப்பதற்காக யோசிக்க மாட்டோம். ஆகவே தன்னுடைய உடல் அழகாக இருக்க வேண்டும், எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக கணவனும் சரி மனைவியும் சரி இருவரும் சிந்திக்கின்ற போது குடும்ப வாழ்வு ரொம்ப அழகாக மாறுகின்றது. கடைசியாக ஒரே ஒரு பகுதியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9 to 21 வரை இருக்கிற இந்த பகுதியிலே கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஒழுங்குகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். குடும்பமாக உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிங்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் என்பது, திருமண வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை, ஒரு ஏரோப்ளேன்ல விமானத்தில் பயணிக்கின்ற ஒரு பயணத்தை போன்ற ஒரு குடும்ப வாழ்க்கை தான். கீழிருந்து ஒரு விமானம் புறப்படுகின்றது, புறப்படும் போது அது ஆகாயத்திலே பறந்து செல்கின்றது. அது எப்பொழுது இறங்கும் என்று அந்த விமான ஓட்டிக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். கடவுள் தான் நம்முடைய விமான ஓட்டியாக இருக்கிறார். குடும்ப வாழ்வை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். எந்த இடையூறுகள், பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தைரியமாக குடும்ப வாழ்வை நடத்துவோம். ஆண்டவர் நமக்கு நிறைவே தருவார். குடும்பம் என்பது ஒரு மேன்மையானது, திருமணம் என்பது மேன்மையானது. மேன்மையான இந்த திருமணத்தை நாம் கடவுளுடைய சமூகத்தில் வைத்து குடும்பமாக ஒன்றிணைந்து வாழ கடவுள் ஆசை தருவார். கடவுளுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இந்த திருமண வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், ஆண்டவர்
நமக்கு தந்திருக்கிற துணையை நாம் மதிக்க வேண்டும். இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருப்போம். குடும்ப வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி நிற்கின்றோம். அப்படி நாடி நிற்கும் போது இந்த திருமண வாழ்க்கை மேன்மையானது என்பதை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார், நிறைவும் சமாதானத்தை தருவார். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். மரணத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் கிறிஸ்து சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரமை தொழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி ஆலயங்கள் 7ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை திறக்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலயங்களிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவர்கள் உங்களுடைய ஆலயங்களிலே சபை தலைவருடைய அனுமதியோடு நீங்கள் ஆலயத்தை திறந்து தனிநபராக சென்று ஜெபித்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கூட்டம் கூட வேண்டாம். அமைதியாக ஆண்டவரை தேடுவதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இல்லங்களிலே ஜெப கூடுகைகளை நடத்தி ஜெபங்களிலே குடும்ப ஜெபத்திலே இந்த நாட்டுக்காக இந்த கொரோனா பரவல் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவையும் சமாதானத்தையும் தரும் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்காக நாங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய மக்களாக வாழ உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளை, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மேல் செய்யாதேனும். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறது அறியாராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறோம். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் இருக்கின்ற இடத்திலே 332வது கீர்த்தனை பாடலை சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்தவ இல்லருமே சிறந்திட கிருபை செய்வீர் பரணை என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். But
பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வவல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுளே. ஆமென். 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 நிறைவு பாடலாக கீர்த்தனைகளில் 77வது பாடலில் பல்லவியும் அனுபல்லவியும் நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இருங்கள். கடவுள் உங்களுக்கு எல்லா நிறைவையும் தந்தருள்வார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.